புலமைக்கூடம் ஜூஜிச்சலுக்காக உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றோம். அந்த வகையிலே பல போட்டி பரீட்சைகளாக இருந்தாலும் சரி, தரவைந்து புலமை பரீட்சைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுகின்ற விழா தொடர்பான வினாக்கள் அடிக்கடி சந்திப்பதுண்டு. அந்த வகையிலே அது தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு தருவதுடன் அதை எவ்வாறு நாங்கள் இலகுவாக மனிதம் செய்து கொள்ளலாம் என்பது தொடர்பாக உங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக உங்களுக்கு நான் இன்றைய தினம் அதை தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கின்றேன். அந்த வகையில் முதலாவது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுகின்ற விழா கடதாசி விழா அல்லது காகித விழா. அடுத்தது 10வது ஆண்டு நிறைவு விழா, தசாப்த விழா அல்லது தகர விழா. 15வது ஆண்டு நிறைவு விழா, படிக்க விழா. 20வது ஆண்டு நிறைவு விழா, தீஞான் விழா. 25வது ஆண்டு நிறைவு விழா, வெள்ளி விழா. 30வது ஆண்டு நிறைவு விழா, முத்து விழா. 40வது ஆண்டு நிறைவு விழா, மாணிக்க விழா. 50வது ஆண்டு நிறைவு விழா, பொன் விழா. 60வது ஆண்டு நிறைவு விழா, வைர விழா அல்லது மணி விழா. அதே போன்று 75வது ஆண்டு நிறைவு விழா, பவள விழா. 80வது ஆண்டு நிறைவு விழா, அமுத விழா. 100வது ஆண்டு நிறைவு விழா, நூற்றாண்டு விழா. அதே போன்று 1000வது ஆண்டு நிறைவு விழா, மிலேனியம் விழா. முதலாவது ஆண்டு நிறைவு விழா கடதாசி விழா அல்லது காகித விழா. 10வது ஆண்டு நிறைவு விழா தசாப்த விழா அல்லது நகர விழா. 15வது படிக விழா. 20வது தீங்கன் விழா. 25வது வெள்ளி விழா. 30வது முத்து விழா. 40வது மாணிக்க விழா. 50வது பொன் விழா. 60வது வைர விழா அல்லது மணி விழா. 75வது பவள விழா. 80வது அமுத விழா. 100வது நூற்றாண்டு விழா. 1000வது மிலேனிய விழா. அதிலும் நாங்கள் குறிப்பாக எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் சந்திக்கின்ற வினாக்களாக வருவது முதலாவது 10வது 25வது 30வது 50வது 75வது 80 போன்ற ஆண்டு நிறைவு விழாக்களை அடிக்கடி சந்திக்கிறோம். அந்த வகையில் அதற்கு நாங்கள் ஒரு இலகுவான நுட்பம் இருக்கின்றது. வெள்ளை பொன்னையா வைத்திருந்த பவளத்தை அமுது நூறாக்கினான். வெள்ளை பொன்னையா வைத்திருந்த பவளத்தை அமுது நூறாக்கினான். வெள்ளை பொன்னையா வெள்ளி விழா 25, பொன்னையா பொன் விழா 50, வைத்திருந்த வைர விழா 60, பவளத்தை 75 பவள விழா, அமுத விழா 80, நூறாக்கினா 100.
ஆகவே இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காகத்தான் வெள்ளை பொன்னையா வைத்திருந்த பவளத்தை அமுதலூராக்கினார். வெள்ளி விழா 25, பொன் விழா 50, வைர விழா 60, பவள விழா 65, அமுத விழா 80, நூற்றாண்டு விழா, 100வது ஆண்டு விழா, நூற்றாண்டு விழா. ஆகவே இவ்வாறான வினாக்களை நாங்கள் இலகுவாக அதனை ஞாபகம் வைத்துக் கொள்வது மூலம் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் இந்த வீடியோவை இந்த புலமை கூடம் சேனலை நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்காக எங்களோட வீடியோ அனைத்தும் கல்வி தொடர்பான வீடியோ அனைத்தையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் உங்களது கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரையும் எங்களுக்கு தந்த ஆதரவுக்கு நாங்கள் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.